Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மல்டிபர்பஸ் கேபேஜ் கறி தான் பார்க்க போறோம். அது என்ன மல்டிபர்பஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலையில் அதை செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலையில் தோசை ஊற்றி கொடுத்துடலாம், மத்தியானம் சாதத்தோடு கொடுத்துடலாம், நைட்டு சப்பாத்தி கூட கொடுத்துடலாம், வேலை முடிஞ்சுது. சரி, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கேபேஜ் செய்யறதுக்கு முன்னாடி நான் நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து கழுவி ஒரு சைடு அடுப்பில் வேக வச்சுட்டேன். அடுத்தது சாதத்துக்கு தேவையான அரிசியை ஊற வச்சிட்டேன். அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம கேபேஜ் கறி செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரலும் இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். என்கிட்ட தனித்தனியாக இருந்ததுனால நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஆம்பூர் பிரியாணி பண்ணேன். அதுக்கு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி போடணும். அதில் மிச்சம் இருந்தது தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் இந்த ஆம்பூர் பிரியாணி நான் வீடியோவை போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை ஆட் பண்ணுறேன். நான் கேபேஜை நைட்டே கட் பண்ணி அதை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் எப்பயுமே மார்னிங் சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நைட்டே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் நைட்டே முடிச்சிட்டா தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் நான் சீக்கிரமாக சமைக்க முடியும். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க? காலையில் இருந்துதான் எல்லாத்தையும் கட் பண்ணி செய்வீங்களா, இல்லை நைட்டே கட் பண்ணி வச்சுக்குவீங்களா? நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் லேட்டாக எழுந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டனால எடுத்து போட்டு சமைச்சா மட்டும் போதும். இல்லைன்னா எனக்கு மார்னிங் சமையல் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். இந்த கேபேஜ் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லா கேபேஜ்லேயும் நல்லா படுற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இந்த கேபேஜ் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறேன். அடுத்து இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் எப்பயுமே காரம் கம்மியாக தான் சமைப்பேன். அதனால் எனக்கு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போதும். உங்களோட காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். அது வேகிற வேப்பில் நான் ஒரு தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கேபேஜ் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூள் போட்டு ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேபேஜ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சுட சுட சாதத்துக்கு நடுவில் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சாதம் மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம். இந்த கேபேஜ் செய்யும்போது நான் பச்சை பயிறு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கேபேஜ் முடித்தோடனே நான் பச்சை பயிரை தாளித்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேபேஜ் கறி, பச்சை பயிறு சுண்டல் அண்ட் ரசம் இது தாங்க சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட ஹஸ்பண்ட் கேபேஜ் கறி சாதத்தில் பசிட்டு கொடுத்துட்டு அது கூடவே பச்சை பயிறு சுண்டல் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா தனித்தனியாக கொண்டு போனால் நிறைய டிஃபன் பாக்ஸ் கழுவணும்னு அவருக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் இப்படி பேக் பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி இருக்காங்கன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.